Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் எக்ஸாம்பிள் 2.11 வந்து பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 70,004 அண்ட் 778 ரெண்டுமே எதை யூஸ் பண்ணி டிவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா 7 யூஸ் பண்ணி டிவைட் பண்ணுறாங்க. அப்படி 7 யூஸ் பண்ணி டிவைட் பண்ணுறப்ப எனக்கு ரிமைண்டர் வந்து என்னவா இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தோம்னா 70,004ங்கிறது பார்த்தோம்னா 7 டேபிளில் வரக்கூடிய நம்பரான்னு பார்த்தோம்னா 7 டேபிளில் வந்து வராது. அதுக்கு நியர்பையாக எந்த நம்பர் வந்து 7 டேபிளில் வருதுங்கிறத யோசிக்கணும். அதுக்கு நியர்பையாக எனக்கு 70,000 வந்து எனக்கு 7 டேபிளில் வரக்கூடிய நம்பர். அதனால நான் ஃபஸ்ட்டு 70,000 எழுதிக்கிறேன். அடுத்து பார்த்தோம்னா கான்குரண்ட் டு, அடுத்தது எனக்கு 0, அது 7 டேபிள் எனக்கு வந்துருச்சுனாலே அதோட ரிமைண்டர் எனக்கு 0வாக இருக்கும். அப்படின்னா 70,000 7ஆல் டிவைட் பண்ணுறப்ப அதோட ரிமைண்டர் எனக்கு 0வாக இருந்திருக்கும். இதை நான் 7 யூஸ் பண்ணி டிவைட் பண்ணுறதுனால mod 7 எழுதிக்கிறேன். இப்போ இந்த இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு 70,000 தான் நான் இங்கே கண்டுபிடிச்சி அதோட ரிமைண்டர் 0ன்னு எழுதியிருக்கேன். ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும், 70,004ஓட ரிமைண்டர் என்னன்னு வேணும். அப்படின்னா இந்த 70,000ஓட ஒரு 4 ஆட் பண்ணால் தான் எனக்கு 70,004 வந்து கிடைக்கும். எப்போவுமே இந்த சைடு மட்டும் 4 ஆட் பண்ணக்கூடாது, ரெண்டு சைடுமே தான் ஆட் பண்ணணும். இஸ் கான்கரண்ட் டு 0 + 4 கிடைக்கும் mod 7. அப்படின்னா 70,000ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணோம்னா 70,004 கிடைக்கும். இஸ் கான்கரண்ட் டு 0 + 4ஓட வேல்யூ 4. இந்த பிளேஸ் வந்து எதுக்குரியதுன்னு பார்த்தோம்னா ரிமைண்டருக்குரிய பிளேஸ். இப்போ எனக்கு ரிமைண்டர் கிடச்சிச்சு, 4ங்கிறது தான் எனக்கு ரிமைண்டர். அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன், அதாவது 70,004 நான் 7 யூஸ் பண்ணி டிவைட் பண்ணேன்னா எனக்கு ரிமைண்டர் 4 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்த நம்பர் வந்து பார்த்தோம்னா 778 வந்து கொடுத்துருக்காங்க. 778 வந்து எனக்கு 7 டேபிளில் டிவைட் ஆகுமான்னு பார்த்தோம்னா டிவைட் ஆகாது. அதுக்கு நியர்பையாக எந்த நம்பர் வந்து 7 டேபிளில் டிவைட் ஆகும்னு பார்த்தோம்னா 777, அதாவது 777 வந்து எனக்கு 7 டேபிளில் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். இஸ் கான்குரண்ட்டு அதை 7 டேபிளில் டிவைட் பண்ணோம்னா எனக்கு ரிமைண்டர் 0 கிடச்சிருக்கும். மாட் அதை எதை யூஸ் பண்ணி 7 டிவைட் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா 7 யூஸ் பண்ணி டிவைட் பண்ணுறோம். ஆனால் mod 7 எழுதிட்டேன். இப்போ 777 வந்து இருக்குது. அதோட எதை ஆட் பண்ணால் எனக்கு 778 வரும்னு பார்த்தோம்னா 1 ஆட் பண்ணால் தான் எனக்கு கிடைக்கும். அப்படின்னா 778 வரணும்னா 777ஓட 1 வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இஸ் கான்கரண்ட்டு ரெண்டு சைடும் தான் ஆட் பண்ணணும், ஒரு சைடு மட்டும் ஆட் பண்ணக்கூடாது. அப்படின்னா 0 + 1 mod 7 கிடச்சிருக்கும். அப்படின்னா 777ஓட 1 ஆட் பண்ணேன்னா 778 கான்கரண்ட்டு 0 + 1 வந்து 1 mod 7. இப்போ எனக்கு இது ரிமைண்டரோட பிளேஸில் எனக்கு 1 இருக்கிறதுனால 778 நான் 7 டேபிளால் டிவைட் பண்ணேன்னா எனக்கு ரிமைண்டர் 1 கிடைக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதனால லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.